மற்றுமொரு பொறுமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாரம் உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த பிரதேச சபை தேர்தலில் நகர சபை மற்றும் மாநகர சபை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கான தலைவர்கள் அல்லது மேயர்கள் அல்லது மாநகர சபை முதல்வர்களை தெரிவு செய்வதில் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த அடிப்படையில் மலையகத்தில் இந்த முறை ஒரு சில பேர் தெரிவு செய்யப்பட்டு இதே மாதிரி கடந்த காலங்களுமாய் நடைபெற்று முடிஞ்சிருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையகத்தை பார்த்தீங்கன்னா மலையக தமிழர்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கிற நேரத்திலிருந்து தொடங்கினது இதுவரைக்கும் பேசப்பட்டதாக இருக்குது. உரிமை பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, மற்றதும் சம்பள பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து கதைக்கப்பட்டோன்னு இருக்குது. இது பற்றின மேலது எதிர்காலம், மலைய மக்களின் எதிர்காலம் பற்றி கதைக்கிறதுக்கு எங்களோட இன்று கலந்து கொள்கிறார் மயில் வாகனம் திலகராஜ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தற்போது மலையக அரசியல் அரங்கம் என்ற ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் மிக ஆக்டிவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் எங்களுக்கு இவர் இன்றைக்கு நாங்கள் மலையக மக்கள் பற்றி கதைக்க போகிறோம். வணக்கம் திலகராஜ். வணக்கம் திலகராஜில் நீங்கள் இந்த பிராதேச சபை தேர்தல் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்குதா மலையகத்தில்? மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னா ஒரு மாதிரி விதம் சொன்னால் இந்த வாக்களிப்பு அல்லது தலைவர் நீங்கள் சொன்னது போல் தலைவர் தெரிவு அதற்கெல்லாம் அப்பால் பிரதேச சபை குறித்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அதுதான் லீகலாக என்று சொல்லக்கூடிய சட்ட ரீதியாக வந்திருக்கக்கூடிய மாற்றத்தின் ஒரு 2வது கட்டத்தை அடைந்திருக்கிறது. அதாவது மறுபுறமாக சொன்னால் இந்த பிரதேச சபையில் நாங்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் நகர சபையும் மாநகர சபையும் கூட அடங்கும். நாங்கள் இந்த பிரதேச சபைகளை சிறப்பாக எடுத்துக்கிட்டு பேசுவோமாக இருந்தால் இந்த பெருந்தோட்ட பகுதி என்று சொல்லப்படும் மலையகம் என்று சொன்ன உடனே அதில் பெருந்தோட்ட பகுதிகள் தான் பெரும்பாலும் வரும். இந்த பெருந்தோட்ட பகுதிகளுக்கு பிரதேச சபைகளினால் சேவையாற்ற முடியாது, வேலை செய்ய முடியாது என்கின்ற சட்டம் நடைமுறையில் இருந்த நாடு இது. 2018 வரைக்கும் 2018 வரைக்குமே பிரதேச சபையில் இருக்குது, இவங்க வாக்களிக்கலாம், ஆனால் அதிலிருந்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? நல்ல ஒரு ஏன்னு கேட்குறீங்க. இந்த மக்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியோ இந்த மக்கள் தொடர்பாக கதை கொண்டு நினைக்கிறதுக்கான அடிப்படை காரணமே இன்று மலையக மக்கள் என அடையாளப்படுத்தப்படுகின்ற 15 லட்சம் மக்களில் 10 லட்சம் மாணவர்கள் பெருந்தோட்டங்கள் என சொல்லப்படுகின்ற இந்த பெருந்தோட்ட பகுதிகளுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அது ஒரு பொருளாதாரத்தை மையப்படுத்தி உருவான ஒரு சமூகம். அந்த சமூகம் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தின் பின்னணியிலிருந்து உருவாகிற ஒரு சமூகம். இந்த சமூகம் வேறு ஒரு நாட்டிலிருந்து பெரும் குழுமமாக இந்த நாட்டுக்கு உருவாகின்ற ஒரு சமூகம். எனவே இந்த நாட்டுக்கு இந்த மக்களை அழைத்து வந்தது காலனித்துவ ஆட்சி காலத்தில், பிரித்தானியர் ஆட்சி காலத்தில். அப்போ பிரித்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது நமது நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிரித்தானியர்கள் இந்த நாட்டை பிடித்து கொண்டு ஆட்சி அமைக்கிற போது அவர்கள் அந்நியர்கள். அவர்களை மாத்திரம் இந்த நாட்டு மக்கள் அந்நியர்களாக பார்க்கல. இந்தியாவிலிருந்து இந்த அவர்கள் பிரித்தானியர்கள் உருவாக்கிய பெருந்தோட்டங்களுக்கு வேலை செய்வதற்காக அழைத்து வரப்பட்ட இந்த இந்திய மக்களையும் இலங்கை மக்கள் அந்நியர்களாகவே பார்த்தார்கள். அந்நியர்களாக பார்த்ததன் காரணமாக அவர்களை இந்த உள்நாட்டு நிர்வாகத்திற்குள் இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பிரதேச சபை சட்டத்திற்கு இவர்கள் உள்வாங்கப்படவில்லை என்பதற்கான மிக வேகமாக சுருக்கமாக சொன்னார். அது எப்படி அந்த வரலாறு வருகிறது என்றால், இலங்கையை ஆண்ட பிரித்தானியர்கள் 1931ஆம் ஆண்டு அனைவருக்கும் சர்வஜன வாக்களிப்பு முறை என்கிற கொடுத்திருக்க கூட இந்த மக்களுக்கும் வாக்களிக்கின்ற வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதாவது தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அப்போதுள்ள ஸ்டேட் கவுன்சில்லையோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையோ அமைப்பதற்கான வாக்களிக்கலாம். ஆனால் பிரித்தானியர்கள் உள்நாட்டு நிர்வாகத்தில் தலையிடலை. அந்த கிராம முறைமைகளில் நகர சபைகளெல்லாம் அவங்க போய் தலையிடலை. அவங்க இலங்கையை ஆட்சி செய்து இலங்கையிலிருந்து வளங்களை கொண்டு செல்றது கவனமாக இருக்கும். எனவே உள்ளூர் ஆட்சி என்று வரக்கூடிய அப்போதிருந்த கம்சபா முறையில் இந்த மக்களை உள்வாங்குவதில்லை என்கின்ற மன எண்ணத்தோடு கம்சபா சட்டம் எழுதப்பட்டிருக்கு. இந்த கம்சபா சட்டம் 1987ஆம் ஆண்டு மறுவடிவம் பெறுகிறது பிரதேச சபையாக. அப்படியே பிரதி செய்து கம்சபா காலத்தில் எவ்வாறு இந்த மக்களை உள்நாட்டு நிர்வாகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, இவர்களை பிரதேச சபை
பிரதேச சபைக்குள் சேர்க்க முடியாது, இது கம்சபால உள்ளூராட்சியில் சேர்க்க முடியாது என்று சொல்லி தோட்டங்கள் தான் ஒரு நிர்வாகத்தை பார்த்துக்கொள்ளணும் என்று விடுபட்டதோ, அந்த விடுபாடு அப்படியே 1987 ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்திற்குள்ளும் இருந்து 1991 ஆண்டு காலத்திலிருந்து இவர்கள் இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு வாக்களிக்க தொடங்கினாலும் கூட, சபை தலைவர்கள் வந்தாலும் கூட, சபை உறுப்பினர்கள் வந்தாலும் கூட சபைகளுக்கு வேலை செய்ய முடியாது, சபையாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருந்தது. அதற்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லணும். 2006ஆம் ஆண்டு உடப்பலாத்த என்கின்ற பிரதேச சபை, கண்டி மாவட்டத்தில் உடப்பலாச பிரதேச சபை, உங்களுக்கு அந்த முறை ஞாபகம் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக ஞாபகம் மட்டும் சொல்லுகிறேன். முந்தியெல்லாம் இந்த குதிரை ஓட்டத்தில் வாக்கு கேட்கலாம், இப்போ அது முடியாது. அந்த வருஷம் நல்ல ஞாபகம் இருக்குது. கொழும்புக்கு, நான் குறைவாக சொல்லவில்லை, அடையாளத்துக்காக சொல்கிறேன், ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட சுயேட்சை குழுவான மூக்கு கண்ணாடி சின்னத்தில் போட்டியிட்ட குழுவினர் ஆட்சி அமைக்க ஒரு உச்சக்கர வண்டி ஓட்டுநர் மேயராக வந்த அந்த ஞாபகம். அது எப்படின்னா இப்படி மாறி வருது, ஐக்கிய தேசிய கட்சி வாக்குகள் வருது. அந்த இம்தியாசம் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அவரோட பயணித்திருக்கிறேன். அதே போல் ஒரு நிலைமை வந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி உடப்பலாத்தையில் ரிஜெக்ட் ஆனவுடன் அதுக்கு பதிலாக வந்த இன்னொரு கட்சி, அது சுயேட்சை குழுவால் இன்னொரு கட்சி, மீன் சின்னத்தில் வந்த கட்சியில் போட்டி போட்டு வந்து அவர்கள் அந்த ஆட்சியை பிடித்து விடுகிறார்கள். அது பெரும்பாலும் சிங்கள மக்கள் வாழக்கூடிய பகுதி. ஆனால் அங்கே போட்டியிட்ட ஒரு தமிழ் கட்சி அந்த ஆட்சியை கைப்பற்றி விடுகிறார்கள். அது பெரும்பாலும் தலைவர் செயலாளர் எல்லாம் இந்த காரணம் வந்து உண்மையிலேயே ஒரு சிங்கள பிரதேசத்தில் தமிழர்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் என்கின்ற காரணம்தான். ஆனால் அந்த சபையை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் கையில் எடுத்த துரும்பு இந்த சட்டம். இந்த சட்டத்தை எடுத்து மத்திய மாகாண சபையிலே பிரேரணையை கொண்டு வந்து இவர்கள் தோட்டத்திற்கு வேலை செய்ய முடியாது, இந்த தோட்டத்திற்கு இவர்கள் தண்ணீர் தாங்கி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தை காட்டி அந்த சபையை கலைத்த வரலாறு 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்படியான வரலாறு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த சட்டம் திருத்துவதற்கான முன்மொழிவை நான் பாராளுமன்ற உறுப்பினராக 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்வைத்து, செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்துக்கு சென்று நான் நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் முன்வைத்து 2018ஆம் ஆண்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இனி வேலை செய்யலாம் என்கின்ற நிலையில் வேலை செய்யப்படுது. இப்போது நடைமுறைக்கு வருவோம். நீங்கள் கேட்ட கேள்வி என்றால், அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 2018ஆம் ஆண்டு நடந்த உடனேயே அந்த வருடமே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடந்து, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து ஒரு சபை அமைக்கப்பட்டாலும் கூட அந்த சபைகளில் எந்த அளவுக்கு தூரம் இந்த திருத்தப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அப்பதான் திருத்தப்பட்டிருக்கிறது. 80 ஆண்டு காலம் திருத்தப்படாத ஒரு சட்டம். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில வந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து மலைய மக்களுக்கு சேவை செய்ய முடியும் 2018க்கு பிறகு. ஆனால் 2018க்கு பிறகு எங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 அல்லது அதே போல் பொருளாதார திகழ்நிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அடுத்தது பிரதேச சபை அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள் முடிவுறுத்தப்பட்டு மிக நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருந்து இப்போது நடத்தப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த 2வது கட்டம் என்று சொன்னேன். இந்த 2வது கட்டத்தில் மிக முக்கியமானது இந்த திருத்தப்பட்ட பிரதேச சபை சட்டத்தை எவ்வாறு இன்று அமைக்கப்படுகின்ற இந்த சபைகளில் வருகின்ற தலைவர்கள், வருகின்ற உறுப்பினர்கள் எவ்வாறு இந்த சட்ட திருத்தத்தை சரியாக பயன்படுத்தி இத்தனை வருட காலமும் பிரதேச சபைகள் இந்த பெருந்தோட்ட பகுதி மக்களுக்கு சேவையாற்ற முடியாது என்கின்ற நிலைமையை எந்தளவு தூரம் யதார்த்தபூர்வமாக செய்து காட்டுவதற்கு முயற்சிக்கப் போகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்திற்கான ஒரு புள்ளி ஆரம்பிக்கிறது. இது நீங்கள் மலையகம் என்றவுடன், நான் அந்த சட்ட திருத்தத்தை கையில் வைத்து கொண்டு பேசுவதற்கான காரணமே கூட, மலையகம் என்றவுடன் நுவரெலியாவையோ அல்லது பதுலேவோ மாத்திரம் நினைக்கக்கூடாது என்றும், இந்த சட்டத்தின் வரைவிலக்கணத்தின்படி பெருந்தோட்ட பிராந்தியம் எது என்பது இருக்கிறது. அந்த எல்லா பகுதிகளிலும் இது நடைமுறைக்கு வர வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் புதியதாக பிரதேச சபைகள் 4 உருவாக்கப்பட்டன நுவரெலியா மாவட்டத்திலே. அவர்கள் நினைக்கிறார்கள் அது மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதிகள் வாழ்கின்ற மக்கள், அங்கே மட்டும்தான் இந்த சட்ட நடைமுறை. அப்படி அல்ல. அதற்காக இந்த சட்டத்தின் பகுதியை வாசிக்கிறேன். பெருந்தோட்ட பிராந்தியம் என்பது இந்த சட்டத்திலே வரைவிலக்கணப்படுத்தப்படுது. அது இவ்வாறு தான் வருகிறது. பெருந்தோட்ட பிராந்தியம் என்பது தேயிலை, ரப்பர், தெங்கு மற்றும் நெய்ப்பனை, அதாவது பாம் ஆயில், அது எந்த தோட்டங்களில் பயிரிடப்படுகின்றனவோ அந்த தோட்டங்களில் பதிவுள்ள தொழிலாளர்கள் வாழ்கின்றவையும் மத்திய ஊவ சப்ரகமுவ தெற்கு, மேற்கு, வடமத்தி மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் உள்ள மாவட்டங்களில் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அடங்குகின்றவையுமான இடப்பரப்புகள் என்று பொருள்.
இப்படி ஒரு இருக்குது. இதற்குள்ளே இன்னும் இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் கொழும்பு மாவட்டத்திற்கும் இந்த சட்டம் வலிதானது. அவிசாவளியில் தோட்டம் இருக்குது. அவிசாவளி தோட்டத்திற்கு சேவையாற்ற முடியும். ஆனால் பழைய நிலைமைகளில் அவிசாவளியில் பிரதேச சபைகளை ஆண்ட தலைவர்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு மைண்டில் ஒரு நிலைமை இருக்கும், அது தோட்டத்துக்கு நாங்கள் வேலை செய்ய தேவையில்லை, தோட்டத்துக்கு வேலை செய்ய முடியாது என்கிற நிலைமை இருக்கும். அவை அந்த மன எண்ணம் மாற்றப்பட வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. ஆனால் திலாரில் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 18 மில்லியன் மக்கள் இன்னும் வாழ்ந்து, சரி 10 மில்லியன் மக்கள், 10 லட்சம் மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்குரிமையும் இருக்குது. அந்த வாக்குரிமையை பாவிச்சு நீங்கள் ஒரு உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கோ நாடு சேவைக்கோ பிரதேச சேவைக்கோ அனுப்புறீங்க. இவங்க மூலம் வந்து உங்களுக்கு ஒரு சேவை இல்லையா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த மக்களோட வாக்குகளை எடுக்கிறதுக்காக, இந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான அரசியல் கட்சிகள் வந்து ஒரு வாக்குறுதியை வழங்கி அதுக்கான சேவைகள் செய்ய இல்லையா? இல்லை, இங்கே 2 விஷயம் இருக்குது. பாராளுமன்றத்துக்கான வாக்களித்து மினிஸ்டர் ஆகலாம், அது வேறு விஷயம். உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதேச சபைகளில் வேலை செய்ய முடியாதுன்னா பிரதேச சபை சட்டத்தில் எழுதியிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது தானே. அந்த சட்டத்தை திருத்தத்தான் வேணும். ஆனால் மறுபக்க கேள்வி, அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பது தானே. ஆனால் 1987ஆம் ஆண்டிலிருந்து பிரதேச சபை சட்டம் கொண்டு வரப்பட்ட நேரம் கூட இந்த மக்களின் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அது பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பது விமர்சனத்துக்குரியது. வேலை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்டத்தை திருத்துவதில் கவனமாக இருந்திருக்க வேண்டும். சட்டத்துக்குள்ள இந்த மக்களை உள்வாங்க நிறைய பிரச்சனை, இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனை நாங்கள் இன்று பேசுவோமா இருந்தால், என்னுடைய பார்வையில் நான் சொல்லுவேன், இந்த மக்கள் இன்னும் முழுமையாக இலங்கை பிரஜையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு உதாரணம். எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா பக்கங்களிலும் இருந்தும், அது இந்த உள்நாட்டு நிர்வாகமாக இருக்கலாம், பிரதேச நிர்வாகமாக இருக்கலாம், உள்நாட்டு நிர்வாகமாக இருக்கலாம், பிரதேச செயலகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், வீடமைப்பு, காணி என்ற எல்லா விஷயத்திலும் இந்த மக்களை எவ்வாறு சட்ட ரீதியாக உள்வாங்க போகிறோம், சட்ட ரீதியாக எவ்வாறு இந்த உள்வாங்குவதற்கான மன எண்ணம் இருக்கிறது என்பதில்தான் இந்த மக்களின் விடுதலை தங்கியிருக்கிறதே தவிர, மற்றபடி அரசியல்வாதிகள் அதை செய்யவில்லை, இங்கே வந்திருக்கிறார்கள் அல்லது மதுபானம் மருந்துகிறார்கள் என்கின்ற பார்வை எல்லாமே புறக்காரணங்கள். அது எல்லாருக்கும் பொதுவானது. நான் இதை கேட்க வேணும் தான் இருந்தேன் திலகர் அவர்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் எனக்கு கேள்வியை தொடங்குற நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன், சில விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் வந்து விடையளிக்கப்படாத அல்லது வந்து முற்றுமுழுதாக முடிக்கப்படாத விஷயங்களாக இருக்குது. சில விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து அவங்கள அடையாளம். போன வருஷம் எனக்கு ஞாபகம், மலையக மக்கள் இங்கே வந்து 200 ஆண்டுகள் நடந்து 200 ஆண்டுகள் முடிஞ்சு 2023 நடந்த இந்தியாவிலேருந்து பெரிய இதெல்லாம் வந்து அவங்களோட இந்த அடையாளத்தை காட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி நடைபெற்றது, ரைட். ஆனால் இதுவரைக்கும் வந்து அவங்களோட அடையாளம் வந்து மலையக மக்களுக்கான அடையாளம் வந்து இல்லை என்று தான் கருதப்படுது. தொழிலாளர் பிரச்சனைகள், ரைட், சம்பள பிரச்சனை அல்லது அவங்க இருக்கிற எஸ்டேட் அதில் உள்ள பிரச்சனைகள், மற்ற அவங்களோட வேலை வாய்ப்புகள், ரைட், மற்றது வந்து அவங்களோட கல்வி, சுகாதாரம், இதெல்லாம் தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்குது. என்ன காரணம்? நீங்கள் ஒரு மலையக மக்களோட வரலாற்று ஆய்வும் செஞ்சுருக்கிறீங்க, புத்தகம் கூட எழுதியிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களோட ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் என்ன காரணம் இது தொடர்ந்து வர்றதுக்கான? நாங்கள் இந்த பிரதேச சபை விஷயம் திரும்ப வரும், நீங்கள் கேட்டதுனால அதை சொல்லிட்டு வந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த மக்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்வதில் இந்த மக்கள் இலங்கைக்கு வந்த காலத்திலிருந்து இலங்கையர்களுக்கு தயக்கம் இருந்திருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. சரியாக சொன்னீங்க. அந்த தயக்கம் இன்று வரை மறைமுகமாக வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது. அதுதான் இது போன்ற விடயங்களில் எல்லாம், அதான் சட்ட ரீதியாக சொல்லி சொன்னேன், அந்த இன்க்ளூசிவ் என சொல்லப்படுகின்ற அவங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கான தேவைப்பாடு எல்லா விதத்திலும் 2 விதமாக இருக்குது. ஒன்று செயற்பாட்டு வடிவத்திலையும் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடிப்படையாக தடையாக உள்ள இந்த சட்ட ரீதியான ஏற்பாடுகள் அல்லது ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம், ஓவராலாக அமைப்பு ரீதியாக உள்வாங்கக்கூடிய. உதாரணமாக சொன்னால், இவர்களுக்கு பிரதேச செயலகத்தில் பங்கேற்கிற உரிமை இருக்கிறதா அல்லது எப்போது கிடைத்தது, இவர்களுக்கு இலவச கல்வியில் பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கிறதா அல்லது எப்போது கிடைத்தது, இதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது தான் இந்த விடுபாடுகள் எங்களுக்கு தெரியும். அப்போதுதான் இந்த பிரச்சனை ஏன் இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த மக்களை அந்நியர்களாக எதிர்பார்த்த அல்லது அந்நியர்களாக எதிர்கொண்ட பிரித்தானியர் அழைத்து வந்திருக்கிறார்கள். பிரித்தானியா போகும்போது இவங்களும் போயிடணும் என்ற நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் பிரித்தானியர்கள் இந்த நாட்டிலிருந்து சுதந்திரத்தை கொடுத்தோ அல்லது நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோ அவர்கள் வெளியேறிய பின்னரும் இவர்கள் இருக்கிறார்கள், பிரித்தானிய கம்பெனிகள் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே 1948ஆம் ஆண்டு
இலங்கை தனது சுதேச அரசாங்கத்தை அமைக்கிற அதே 48ஆம் ஆண்டு இலங்கையில் யாரெல்லாம் பிரஜைகள் என்கின்ற நிரூபிக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் பிரஜைகள் இந்த இந்திய மக்களை தவிர என இந்த மக்களை பிரஜா உரிமையற்றவர்களாக குடியுரிமையற்றவர்களாக மாற்றுகிறார்கள். இதுவே ஒரு ஏற்பாடு என்னன்னு சொன்னால் இவர்களை இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்லுகின்ற 75 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த விஷயம் இன்னையிலிருந்து 75 வருஷத்துக்கு முன்னுக்கு சட்ட ரீதியாக இலங்கை பாராளுமன்றம் இவர்களை இலங்கை பிரஜைகள் இல்லை என சொல்லிவிட்டது. அதற்கு பிறகு நீங்கள் 75 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு பார்க்கிற நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்தில் இருந்து அந்த கண்டெக்ஸ்ட் அல்லது அந்த பின்னணியிலிருந்து தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அந்த மக்களின் புறகாரணங்களை வச்சுட்டு பார்க்க முடியாது. அப்படி நீக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் இவர்களது 30-40 ஆண்டு கால போராட்டம் என்பது எங்களை இலங்கையராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அடையாளத்தை சொன்னீர்கள். இந்தியாவிலிருந்து வந்து அல்லது நடிகர்களை கூட்டு வந்து இங்கே நாங்கள் இந்தியர்கள் அடையாளப்படுத்துவதல்ல இவர்களுக்கு தேவையான விஷயம் அல்ல. என்னுடைய ஆய்வின் கருத்தியலின்படி நான் அரசியல் ரீதியாக முன்வைக்கின்ற கருத்து வெறுமனே மலையக மக்கள் மாத்திரமல்ல, இவர்கள் இலங்கையில் தமிழர்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் நீங்கள் பாருங்கள், சிங்களவர்களாக பயப்படுதா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக அவர்களும் கூட உடரட்ட சிங்கள பாத்திரட்ட சிங்கள என்ன அடையாளப்படுத்தப்பட்டு தான் சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள தான் வேணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அது அப்படி தான் இருந்தது. பிறகு காலப்போக்கில் தான் அது சிங்கள. அதே போல் இலங்கை சோனகர்கள், இந்திய சோனகர்கள், வேறு மலாயர்கள் என்ன வெவ்வேறு பேர்கள் அழைக்கப்பட்ட முஸ்லீம்கள் தான் இன்று இலங்கை சோனகர்கள். இலங்கை என்கிற பதம் இருக்கிறது. இலங்கை சோனகர்கள் என்று தான் இருக்கு. அதுக்குள்ள இந்திய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து வந்தவர்களும் அங்கிருந்து வந்தவங்கள்லாம் இங்கே எல்லாம் இலங்கை சோனகர்கள்ங்கிற இலங்கை வசனம் பாருங்கள். இலங்கையிலிருந்து பிரிந்து போகிறோம் என்கின்ற கோஷத்தை முன்வைத்து ஒரு தமிழர் தரப்பு சண்டையிடுகிறார்கள். சும்மா இல்லை, ஜனநாயக ரீதியாக போராட்டம் அல்ல, அதை சார்ந்து ஒரு போர் கலந்த ஒரு போராட்டம் கூட நடக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களது அடையாளத்தை இலங்கையிலே இலங்கை தமிழர்கள் தான் வச்சிருக்கிறார்கள். இலங்கையில் பார்த்தீங்கன்னா சனத்தொகை கணக்கெடுப்பில் அவர்கள் வந்து எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஈழத்தமிழர்கள் என்றோ அல்லது யாழ்ப்பாண தமிழர்கள் என்றோ இல்லை, அவர்கள் வந்து இலங்கை தமிழர்கள் என்று தான் பதிவு செய்கிறார்கள். இந்த மக்கள் இன்று வரை இந்திய தமிழர்கள், இந்திய வம்சாவளி கூட இல்லை, இந்திய தமிழர்கள் என்ன அடையாளப்படுது. அப்போ நீங்கள் கேட்குற ஒரு பிரச்சனை வருது என்ன சொன்னால், இந்த மக்களின் அடையாளம் கூட இன்று வரை இலங்கையை படவில்லை. ஏனைய மக்களை இலங்கை அடையாளத்தை எடுக்கிறார்கள். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பிறப்பு சான்றிதழில் கூட இந்திய தமிழர்னு தானே குறிப்பிடப்படுது. பிறப்பு சான்றிதழ் இந்திய தமிழர் தான் குறிக்கிறோம். அது குறிப்பிடப்படுகிறதுங்கிறதுல கூட சுவாரஸ்யம் ஒன்று இருக்குது. சுவாரஸ்யம் இல்லை, அது எத்தனை பெத்தட்டிக் ஆக்சுவலி வலியான விஷயம். நான் அதை சொல்லி காட்டணும் உங்களுக்கு. இப்போ என்னுடைய பிறந்த குறிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய பிறந்த குறிப்பை எடுத்துக்கொண்டது நான் தான். நீங்கள் உங்கள் பிறந்த குறிப்பை எடுத்துருக்க மாட்டீங்க. எங்களுக்கு ஏனென்றா எங்களுக்கெல்லாம் பிறந்த குறிப்பு கொடுக்குற காலங்களில் எங்களுக்கு பிறந்த குறிப்பு அல்ல, அதாவது பிறப்பு சான்றிதழ் அல்ல, எங்களுக்கு பிறந்த குறிப்பு தான் இருந்தது. நான் பாருங்க, அந்த இயல்பா என்னுடைய சொல்லுலேயே அது வருது. பிறப்பு சான்றிதழ் தான் எங்களுக்கு பிறப்பு குறிப்பு தான். ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் இருக்கும். அதில் அம்மா பேர் அப்பா பேர் என்னுடைய பிறந்த தேதி பிறந்த தோட்டம் மட்டும் போட்டு அந்த தோட்டத்துறை கையொப்பம் விட்டுருக்க சான்றை வச்சு கொண்டு தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு பிறந்த சான்றிதழ் இருக்குன்னு அது அரசாங்கம் கொடுக்குறதல்ல. அப்போ இலங்கை அரசாங்கம் எங்களை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ எங்களோட கம்பெனி தான் எங்களுக்கு ஒரு பிறப்பு சான்றிதழ் கொடுத்துருந்தது. இப்போது எங்களுக்கு எப்போ தேவைப்படுமெண்டா, அப்போ நீங்கள் கேட்கலாம் இதை வச்சுக்கொண்டு நீங்கள் எப்படி ஸ்கூல் சேருவீங்கன்றா எங்களுக்கு சேர முடியும். இப்போ கல்வி பிரச்சனைக்கு வருவோம். பிறப்பு சான்றிதழ்லேருந்து கல்வி பிரச்சனைக்கு வரும். எப்படின்னா அந்த தோட்டம் நடத்துகிற பள்ளிக்கூடம் தான் எங்களுக்கு பள்ளிக்கூடம், பாடசாலை, எஸ்டேட் ஸ்கூல். ஸோ எஸ்டேட் துறை கொடுக்குற சர்டிஃபிகேட்டை எஸ்டேட் வாத்தியார் ஏற்றுக்கொள்ள தானே வேணும், அல்லது பிரின்சிபல் மாஸ்டர் என்று சொல்லப்படுற ஏற்றுக்கொள்ள தானே வேணும். அவங்களோட பொஸ் தானே, ரெண்டு ஒரே பொஸ் தான். அப்போ அதில் வந்துட்டு அதையும் தாண்டி எப்போ நீங்கள் ஓ லெவல் வரைக்கும் படித்து முன்னேறி ஓ லெவலுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிறப்பு சான்றிதழின் தேவைப்படும், ஏன்னா அடையாள அட்டை தேவைப்படும். அது வரைக்கும் நாங்கள் இந்த பிறப்பு குறிப்போடு பயணித்திருப்போம். நான் அப்படி பயணித்தால் அந்த அனுபவத்தோடு சொல்லுறேன். அப்போது நாங்கள் பயணிச்சுட்டு பிறப்பு சான்றிதழ் எடுக்க போக்குள்ள எங்கே போகணும், கச்சேரிக்கு போகணும். கச்சேரிக்கு போகணும். அப்போ தான் எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் எழுதுறாங்க. அந்த பெரிய தாள் எடுத்து எழுதுறார்கள். என் பர்த் சர்டிஃபிகேட்டை உண்மையில் கொண்டு வந்துருக்கணும், நான் உங்களுக்கு கொண்டு அனுப்புகிறேன். அப்போ என்னென்னா எங்கிட்ட அந்த குறிப்பில் இருக்கிறது 4 தரவு தான். பொதுவாக இந்த மக்களுக்கு 4 தரவு. அம்மா பேர், அப்பா பேர், பிள்ளையோட பேர், பிள்ளையோட பிறந்த தேதி, இவ்வளவுதான், மிச்சமெல்லாம் இல்லை. அப்போது அதில் இடையில் வரக்குள்ள ரேஸ், ஜாதி என்று இருக்கும், இனம் என்று இருக்கும். அந்த இடம் வந்தோட அப்போ மற்றெல்லாம் பேர்லாம் கேட்டு எழுதிட்டு அந்த இடம் வரக்குள்ள ஒரு சீல் எடுத்து அப்படி குத்துவாங்க. அந்த சீல் என்னடா என்கிட்ட கேட்காத ஒரு சீல் எடுத்து குத்துறாங்கன்னு சொன்னால் அதில் இந்தியானு தெமலை என்று இருக்கும். அப்போ சீலடிக்கப்பட்ட இந்தியானு தெமலைன இலங்கையில் சீலடிக்கப்படுகிற மக்கள். அப்போ இலங்கையர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு கீழே தகப்பனின் தொழில் அப்படின்னு வார இடத்துல அதுவும் கூட உங்களோட அப்பா என்ன வேலைன்னு என்கிட்ட கேட்குறதும் இல்லை, வேற யார்ட்டையும் கேட்குறதும் இல்லை. இன்னொரு சீல் எடுத்து ஒரு குத்து.
அதில் கம்கரன் இருக்கும். அப்படி சீலடித்த பர்த் சர்டிஃபிகேட் எனக்கும் இருக்கிறது. என்னடா அவங்க கேட்கல. அப்போ இது 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 நான் உதாரணமாக இதை வச்சுட்டு சொல்கிறேன்னா வேறு யார் உதாரணம் சொல்கிறேன் நமக்கே சொல்கிறது லேசு நாமளும் காட்டலாம். இப்படித்தான் பிறப்புச் சான்றிதழே வழங்கப்படுது. எனவே இந்த மக்களின் அடையாளம் என்பது அப்போது இலங்கை தமிழர் திரும்ப வருவோம். எனவே இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் இலங்கை தமிழர்களாக வடகிழக்கு பகுதியில் வாழ்பவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு தமிழர் இனம் இலங்கையில் நீங்கள் சொன்னது போல் கடந்த 200 ஆண்டு காலமாக உருப்பெற்று வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களது அடையாளம் என்ன என்று சொன்னால் இந்திய தமிழராக இருக்கிறவர்கள் என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் இலங்கையர்கள் இல்லைன்றது அந்த அடையாளத்திலே வருது. எனவே அவர்கள் இலங்கையர் ஆகணுமா இருந்தால் இலங்கை அப்போது அவர்கள் உருவாக்கி கொண்ட பண்பாட்டு அடையாளம் தான் மலையக தமிழர்கள். அப்போ மலையக தமிழர்கள் புவியும் அந்த புவியியல் சார்ந்ததோடு அவர்களது கலாச்சார பண்பாடெல்லாம் சேர்ந்த ஒரு அடையாளம், ஒரு பண்பாட்டு அடையாளத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். எனவே இதை பதிவு செய்யும் போது மலையக தமிழர்கள்னால் எங்கே இருக்கிற மலையக தமிழர்கள்? அதற்கு வேறு மீனிங் சொல்லலாம். இப்போ இந்தியாவில் போயிட்டு மலையக தமிழர்கள் சொல்கிற நேரத்தில் அவங்க எஸ்டி எனப்படுகின்ற ஒரு இனத்தோடு சேர்ந்து மலைவாழ் மக்களாக வாழ்கிறார்கள். சில பேர் மலேசியாவை கற்பனை பண்ணுகிறார்கள். எனவே இவர்கள் இலங்கையில் வாழ்கிற மலையக தமிழர்கள் என்றால் என்னுடைய முன்மொழிவு, ஆய்வின் முன்மொழிவு என்று சொன்னால் இலங்கையில் ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இலங்கை மலையக தமிழர்கள். அந்த இலங்கை தமிழர்களுக்கு இடையில் மலையகங்கிற ஒரு சொல்லை மட்டும் போடுவோங்கிற பட்சத்தில் இவர்கள் இலங்கைக்குரிய அடையாளத்தோடு தங்களது பண்பாட்டு அடையாளமான மலையக தமிழரை கொண்டு வருவார்கள். இந்த ஒரு சொல்லை சேர்ப்பதற்கு நாங்கள் கேட்குறது இலங்கையராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இலங்கை தமிழர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள், நாங்கள் ஒரு இனம் இலங்கை மலையக தமிழர்கள். மாறாக இந்த முறை திருத்தியதாக சொல்லி இந்த 2024 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்ததில் கூட இந்திய தமிழர்கள் ஸ்ட்ரோக் மலையக தமிழர்கள் திரும்பவும் இந்திய அடையாளம் தான் சுமத்தப்படுகிறது. எனவே இந்த 2024 ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு வரை இந்த மக்களை இலங்கையராக ஏற்றுக்கொள்வதில் இலங்கை அரசுக்கு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அடிப்படையில் இந்த மக்கள் முதல் வந்த நேரம் இவர்களை அந்நியராக உணர்ந்ததும் இலங்கைக்கு பக்கத்திலேயே இந்தியா என்கின்ற ஒரு பெருநாடு இருப்பதும் அந்த நாட்டின் தாக்கம் அல்லது அந்த நாட்டினுடைய செல்வாக்கு இலங்கையில் மேலோங்கக்கூடும் என்கின்ற அச்சம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போதும் கூட இருக்கிறது. இப்போது அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சி கூட தங்களது கட்சி உருவாக்கத்தின் 5 வகுப்புகளில் ஒன்றாக இதை வைத்திருந்திருக்கார். பந்திப்பாக என்று சொல்லுவார்கள். அதில் 5வது வகுப்பு இதுதான். இந்த பெருந்தோட்ட மக்கள் என்போர் இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் எச்சங்கள். எனவே இந்த பெருந்தோட்ட முறைமை இல்லாமலாக்கப்படணும், இந்த மக்கள் இந்த நாட்டில் இருந்து அனுப்பப்படணும் என்ற கோட்பாட்டோடு தான் கட்சி உருவாக்கமே நடைபெறுது. பாருங்க, ஒரு கட்சி உருவாக்கத்தில் கூட கவனமாக இருக்கிறாங்க, இவங்களை அனுப்பிடணும். அப்போ அரசாங்கம் ஒரு பக்கம், இலங்கை அரசு, அதனால் எந்த கட்சியும் இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், புது பாராளுமன்றத்தை உருவாக்கி தனக்கான சுதேச பாராளுமன்றத்தை உருவாக்கும் போதே சட்டத்தை உருவாக்குகிறார்கள், எங்கள் நாட்டுக்கு பிரஜை இல்லைன்னு சொல்லி. அது 48 நடக்குது. 54, 64, 74 3 காலப்பகுதியிலும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து இந்த மக்களை பௌதீக ரீதியாக இலங்கையிலிருந்து வெளியேற்றாங்க. அப்போ 2வது பிரச்சனை என்னது? உனக்கு குடியுரிமை இல்லை, 2வது விஷயம் நீ இந்த நாட்டில் இருந்து போ. 5 லட்சம் பேர் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். ட்ரெயினில் ஏற்றி, கப்பலில் ஏற்றி, அவங்களுக்குன்னு தனியான கப்பல் சர்வீஸ் எல்லாம் இருந்தது. மன்னாரில் இருந்து ராமானுஜம் கப்பலில் ஏற்றி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. தானாகவே அவங்க தெரிவு செஞ்சாங்களா அல்லது அவங்க பல ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தம் செய்து விண்ணப்பித்து 5 லட்சம் பேர் நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 5 லட்சம் பேரை உதாரணத்துக்கு வச்சு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இலங்கை இந்தியா ஒப்பந்தம் போட்ட பிறகு இலங்கையில் 5 லட்சம் பேரையும் சுய விருப்பத்தின் பேரில் எடுத்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி சுய விருப்பத்தில் எடுத்தால் ஏன் அவன் கத்திக்கொள்ளரை அழுதுட்டு போகிறான்? ட்ரெயின்லேயே கத்திக்கொள்ளரை அழுதுட்டு போகிறான், பேசாமல் அவன் போவான், சந்தோஷமாக போவான். அது கட்டாயத்தின் பேர். போகாதவர்களுக்கு கைது செஞ்சு உள்ளுக்கு போடுற ஸ்லேவ் ஐலண்டில் அந்த கதையெல்லாம் இருக்குது. போகாதவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகாமல் விட்டால் அவர்கள் கைது செய்தார். இப்படி அப்போ ஒரு பக்கம் சட்டத்தினால் இந்த மக்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது, இன்னொரு புறம் ஃபிசிக்கலாக அவர்களை ஏற்றி அனுப்புவது, இப்படி எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்வி சுருக்கம் என்னென்னா, இலங்கையராக இவர்களை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய தயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சட்டங்களில் நீ இருந்தாலும் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற கம்பெனி உங்களுக்கு சேவை செய்யணுமே தவிர நீங்கள் இந்த நாட்டில் நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொண்டு வேலை செய்ய மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாடு. எனவே இந்த பிரதேச சபை காலப்பகுதியில் நாங்கள் பேசக்கூடிய விஷயம், இந்த சட்டம் திருத்தப்பட்ட பிறகு இந்த அவிசாவளை முதல் கீழே மாத்தறை மாவட்டத்தில்
இருக்கக்கூடிய தோட்டங்கள் கூட அங்கே எல்லாம் அங்குள்ள தேயிலை தோட்டங்கள் எல்லாம் கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி சேவையை பெறுவதற்கு உள்வாங்க வேண்டும். அந்த உள்வாங்குவதில் எப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு இது சமூகத்துக்காக இந்த தகவலை நிகழ்ச்சியில் பார்க்கிறதுக்காக சொல்கிறேன், சட்டம் திருத்தப்பட்டு விட்டது என்பதற்காக சேவையெல்லாம் ஓடி வராது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான மெக்கானிசம் இருக்கும். எங்களுக்கு சட்ட புத்தகங்கள் இலங்கையில் நிறைய இருக்குது. அது எல்லாம் நடைமுறைக்கு தேவையானவர்கள் அதனை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒன்றை சொன்னால் மற்ற எல்லாவற்றுக்கும் நீங்கள் தீர்வு காண முடியும். தோட்டப்பாதைகள் ஒன்று நல்ல உங்களுக்கு கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும். இலங்கையில் ஸ்டேட் அப்படின்ற அரசு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிற சமூகம் தான் இதான் வித்தியாசம். ஸ்டேட் செய்ய வேண்டியதெல்லாம் எஸ்டேட் செய்யுது. எஸ்டேட் என்றால் ஒரு தனியார் கம்பெனி நிர்வாகம் செய்ய வேண்டியது. அதில் ஒரு விஷயம் நான் ஏற்கனவே எஸ்டேட் ஸ்கூல் பற்றி பேசினோம், எஸ்டேட் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இருக்குது, எஸ்டேட் ரோடு. இப்போ நீங்கள் சாதாரண தொலைக்காட்சியில் ஊடகங்கள்லாம் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இன்னும் 200 வருஷத்துக்கு அல்லது 300-400 வருஷத்துக்கும் செய்தி இருக்குது என்னன்னு சொன்னால், தோட்டப்பகுதி வீதிகள் இப்படி தான் இருக்குது, ஒரு அரசியல்வாதியும் ஒன்றும் செய்யலை அப்படி இப்படின்னு காட்டுறது உங்களுக்கு செய்தி போதுமானாலும் நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றா அங்கே அரசியல்வாதியில் அல்ல பிரச்சனை, அரசியல்வாதியில் பிரச்சனை இருக்காது. திருத்த வேண்டும் என்பது, நிதி ஒதுக்க வேண்டும் அல்ல பிரச்சனை. முறைமைப்படி அந்த தோட்ட வீதிகளுக்கு யார் உரிமையாளர் கிடையாது. அதாவது ஆர்டிஐக்கு கீழே இருக்கணும், அல்லது பிஆர்டிஐக்கு கீழே இருக்கணும், அல்லது பிரதேச சபைக்கு கீழே இருக்கணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிரதேச சபையில் இந்த மக்களுக்கு வேலை செய்ய முடியாதுங்கிற சட்டம் திருத்தப்பட்டதுக்கு பிறகு, இந்த சட்டம் திருத்தப்பட்டதனால் இப்போது பிரதேச சபைக்கு வேலை செய்யலாம் என்று சொன்னால், தோட்ட வீதிகளுக்கு நேரடியாக பிரதேச சபை வேலை செய்ய முடியும் என எதிர்பார்த்தால் அது தவறு. முதலில் இவர்கள் செய்ய வேண்டியது, அந்த பிரதேச சபை எல்லைக்குள் வரக்கூடிய தோட்டங்களை எல்லாத்தையும் ஒரு அடையாளம் கண்டு, அது கிராம சேவை பிரிவினோட அடையாளம் காணலாம். இப்போ அப்படித்தான வட்டாரங்களே அதில் வராங்க, அடையாளம் கண்டு அந்த தோட்ட வீதிகளை அந்த பிரதேச சபைக்குரிய வீதிகளாக பிரகடனம் செய்கின்ற வர்த்தமானியை ஒவ்வொரு பிரதேச சபையும் செய்யணும். அது அவிசாவல்லையும் செய்யப்படணும், குருநாகலையிலையும் செய்யப்படணும், எங்கள் மாத்திரையிலையும் செய்யப்படணும், தெனியாயிலையும் செய்யப்படணும், நுவரலியிலையும் செய்யப்படணும், பதுளையிலையும் செய்யப்படணும். அதான் அந்த மாகாணங்களெல்லாம் சொல்லு, முனராகலையிலும் செய்யப்படும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தோட்டங்களை உள்வாங்குகின்ற பிரதேச சபைகள் இந்த தோட்ட வீதிகள் என்கின்ற நிலைமையை மாற்றி அவை பிரதேச சபைகள் வீதிகளாக மாற்றுகின்ற பிரகடனத்தை அவர்களது வர்த்தமானியில் அந்தந்த பிரதேச சபைகளில் பிரகடனம் செய்கின்ற போதுதான் அவை பிரதேச சபை வீதிகளாக மாற்றமுறும். அதற்கு பிறகுதான் அந்த வீதிகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பிரதேச சபைகளை அவர்கள் முறையாக பயன்படுத்துவதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நாங்கள் ஒரு பிரச்சனை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயந்தான் இந்த சுகாதாரம்ன்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஹாஸ்பிட்டலை கூட ஆஸ்பத்திரியை கூட இங்கே இருக்கிற முதலாளிமார் தான் தோட்ட கம்பெனி தான் அதை எப்படியோ நடத்துது. இது எந்த அளவுக்கு மக்கள் ஆரம்ப சுகாதார முறை மற்ற ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கவர்மெண்டோட இருக்குது. ஆரம்ப சுகாதார முறைங்கிற இந்த பிரைமரி ஹெல்த் என்று சொன்னால், நீங்கள் கிராமங்களுக்கு போன்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு ஒரு அரச வைத்திய நிலையம் ஒன்று இருக்கும், கிராம வைத்திய நிலையம் ஒன்று கட்டாயமாக இருக்கும். நகரங்களில் கூட இருக்கும், ஒரு நகரத்துக்கு ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் சர்வீஸ் ஒன்று இருக்கும். இங்கே வைத்திய நடைமுறை எப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட நேரம் இவங்களுக்கு தொற்று நோய்கள் எதுவும் இருக்குதா அல்லது இல்லாமல் எடுக்கணுன்றதுக்காக ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து தான் மன்னார்லேருந்து உள்ளுக்கு எடுப்பாங்களாம் முந்தி. அப்போ அதுக்கு அந்த பிரித்தானியர்லேயே யாராவது ஒருத்தர் இருந்திருப்பார். ஆனால் நெடுகணி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வரும்போது அவரே செய்து கொண்டிருக்க மாட்டாங்களே, அதுக்குள்ளே ஓரளவு தெளிவாக இருப்பார் தானே. அந்த தொழிலாளிகளுக்குள்ளே ஒரு தெளிவாக யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க தானே. அவரை பிடிச்சி இந்த சொட்டு மருந்தை வச்சுட்டு அவர் சார்ந்த ஒரு லெகசி ஒன்று அப்படியே நடைமுறையில் அவர் அப்படியே இன்னைக்கு இஎம்ஏ சிஸ்டம் என்கிற ஒரு மருத்துவ முறைமையே தோட்டங்களுக்குள்ள உருவாகிருக்கு. ஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிற இன்றைக்கு வரைக்கும் 500 மருத்துவ நிலையங்கள், மெடிக்கல் சென்டர்ஸ் இந்த இஎம்ஐக்கில் தான் இயங்குது. ஆனால் 100க்கு குறைவான இஎம்ஐ தான் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள், இப்போ 100க்கு குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துத்தான் இந்த ஆரம்ப சுகாதார நடைமுறை இருக்குது. இதை மாற்றுவதற்கான பல்வேறு நடைமுறைகள் நானும் பாராளுமன்றத்தில் 4 வருட காலம் அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பித்து இதனை இல்லாமலாக்குவதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்ட போதும் கூட இந்த கேபினெட் பேப்பர் போடுறோம், இந்த நடைமுறையிலே வருது என்று 2006 நிமால் சிறிபாட்டி சில்வா, 2016 ராஜித சேனாரத்ன, 2021 பவித்ரா வன்னியாராஜ் என்று பல்வேறு அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இன்னமும் இந்த தோட்ட சுகாதார முறைமை
அரச சுகாதார முறைமை கீழ், ஆரம்ப சுகாதார முறைமைக்கு கீழ் கொண்டு வரப்படவில்லை. இன்னும் ஒரு உதாரணம், இந்த மக்களை இலங்கை அரசு பூரணமான அர்த்தமுள்ள குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான ஒரு உதாரணம். உங்களோட கல்விக்கான மலைய மக்களோட கல்விக்கான உரிமை எப்படி இருக்குது? அதுவும் வந்து இதுவும் சுகாதாரமாக தானே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் சில சிக்கலானதான், ஒரு ஹைபிரிட் மாடல் என்று சொல்லலாம். ம். இலங்கை சுதந்திரம் அடையும் போது வாக்குரிமை பறித்து தான் இவங்களுக்கு இலங்கையில் உரிமை இல்லை என்று சொன்னாங்க என்று 48ஆம் ஆண்டு எடுத்தாலும் அதற்கு முன்னதாக 43ஆம் ஆண்டே இலங்கைக்கு இலவச சுகாதாரத்தை அறிமுகப்படுத்துகின்ற, இலவச கல்வியை அறிமுகப்படுத்துகின்ற போது, கண்ணங்கர் அறிமுகப்படுத்துகின்ற போது இந்த பெருந்தோட்ட பகுதி மக்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு முன் வரல. பகிரங்கமான விவாதங்கள்லாம் இருக்கு, அன்சாட் ஆதாரங்கள்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். மாத்தளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அலுவிகார இதுக்கு எதிராக கேள்வி கேட்கிறார். 43ஆம் ஆண்டு இப்படி நடக்கும்போது கண்ணங்கரா கொண்டு வருகிற தீர்மானத்தை ஏன் இந்த மக்களுக்கு இப்படி அலுவிகார, இந்த ரஞ்சித் அலுவிகார அவங்க கேட்கிறாரு. அவருக்கு சொல்றாரு என்னன்னு சொன்னா, இல்லை அந்த மக்கள் இந்தியா உள்ளவங்க இல்லை, அவங்க இந்தியர்கள், அவங்க பெருந்தோட்டத்தில் வேலைக்கு வந்தவங்க, அவங்களுக்கு நாங்கள் கல்வி கொடுக்க முடியாது, இலவச கல்வி. இத்தனைக்கும் இலவச கல்விக்கு பயன்படுத்துகிற நிதி இந்த பெருந்தோட்டத்திலிருந்து வர்ற வருமானம், அவர்களிருந்து வர்ற வருமானத்தை பயன்படுத்தித்தான் இலவச இந்த கல்வியை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஆனால் அவர்களுக்கு அது கொடுக்கவில்லைங்கிற நீண்ட விவாதம் 43ஆம் ஆண்டு அவர்கள் சேர்த்துக்கொள்ளல. அப்போது அதுக்கு பிறகு இருந்த நடைமுறை எல்லாம் தோட்ட பாடசாலை நடைமுறை தான். இது என்ன தோட்ட பாடசாலை? அந்த தோட்ட முகாமையாளரே ஒரு வாத்தியாரை வச்சு, ஒரு சின்ன கூடத்தை வச்சு ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டு போகிற தோட்ட பாடசாலை நடைமுறை தான் இருந்தது. எனவே இங்கே தோட்ட பாடசாலை என்கின்ற முறைமை தான் இவர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. அது 1980க்கு பின்னதாக தோட்ட பாடசாலை நடைமுறைகள் மாற்றம் கொண்டு வரப்பட்டு கொஞ்சமாக அவர்கள் அரசாங்க கல்வி முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சிலராரில் இப்போ மலையகத்திட்டா இலங்கை பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு பாகத்தை வைக்குது. தேயிலை எடுத்திங்கன்னா தேயிலை வந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வர்ற ஒரு வியாபாரமாக நடந்து கொண்டிருக்குது, ஏற்றுமதி செய்கிறது வியாபாரமாக. அதே மாதிரி தான் அடுத்த பெருந்தோட்ட இதுகளும் வந்து நாங்கள் தேங்காயாக இருக்கட்டும் அல்லது ரப்பராக இருக்கட்டும், அது நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். அப்போ இது வந்து பொருளாதாரத்தில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு இடம்தான் மலையகம்ன்றது. ஆனால் மலையகத்தை பார்த்திங்கன்னா அப்படி நாங்கள் காண இல்லை. அந்த 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 மாற்றம் வந்து மலையகத்தில் காண இல்லை. ரைட். அதே நேரம் வறுமை இது வந்து கூடுதலாக இருக்கிறவங்க வந்து அதாவது சொல்லுவாங்க எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், எஸ்டேட்டில் இந்த மலையகத்தில் இந்த இது வறுமை கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இது வந்து இந்த பிரதேசம் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பு வகிக்கிற ஒரு பிரதேசமாக இருக்குது, ஒரு செக்டராக இருக்குது. ஆனால் அந்த அருள் மக்கள் வந்து தொடர்ந்தும் வந்து ஒரு வறுமைக்குள் தான் வாழ்ந்துருக்கணும். இது என்ன காரணம்? இந்த பொருளாதாரத்தை இலங்கையின் பொருளாதாரமாக இவங்க எப்போ ஏற்றுக்கொள்கிறாங்க அல்லது எடுத்துக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் 1972ஆம் ஆண்டு. 1972ஆம் ஆண்டுக்கு முன்பதாக அது எல்லாமே பிரித்தானிய கம்பெனிகள் தான். பிரித்தானிய கம்பெனிகள் தான் இது செய்து கொண்டு 1948ஆம் ஆண்டு அவங்க போனாலும் 1972ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கம்பெனிகள் இருக்குது. அந்த 48ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கப்பட்ட பிறகும் 72 வரைக்கும் இவங்க இருக்கிறாங்கன்ற பிறகு 72ஆம் ஆண்டு குடியரசு நாடாக்கி 50 ஏக்கருக்கு மேலே காணி வச்சிருக்க முடியாது என்று காணி சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்து வெள்ளையர்களை திரும்ப ஃபுல்லாக வெளியேற்ற பிறகு தான் இவங்க முழுக்க இந்த பொருளாதாரத்தை, இந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தை கைக்கெடுக்கிறார்கள். எடுத்தவர்கள் அதுலேயும் செய்த வேலை நீங்கள் சொல்வது போல் எல்லா மலையகத்தில் இதெல்லாம் காட்சி தான். இந்த மலையகத்திலிருந்து தான் இவ்வளோ தேயிலையும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது, இந்த $1 பில்லியன் வருமானம் எல்லாம் மலையகத்திலிருந்து தான் வருகிறது, எல்லாமே காட்சி தான். ஆனால் உள்ளே நடைபெற்று கொண்டிருப்பதெல்லாம் வேறு விதமானது. இந்த பொருளாதாரம் பிரித்தானியர்கள் உருவாக்கின அந்த பொருளாதாரத்தை இந்த மக்களிடமிருந்து எவ்வாறு பிரித்து தங்களுக்குரியதாக ஆக்கலாம் என்கின்ற நடைமுறையை மிக நுணுக்கமாக செய்து வருகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுமதி அளவு எடுத்துக்கொண்டு சொன்னால் 75% தேயிலை ஏற்றுமதி சிறுதோட்ட உடைமையிலிருந்து தான் போகுது. நாட் ஃப்ரம் பிளான்டேஷன். பெருந்தோட்ட பகுதியில் இல்லை. பெருந்தோட்ட பகுதிக்கு சொந்தமாக வெறும் 25% தேயிலை பகுதி தான், ஏற்றுமதி பகுதி தான் இருக்குது. அதே போல் பெருந்தோட்டங்களை கைமாற்றி சிறுதோட்ட உடைமையாக ஆக்குகிற வேலை அந்த சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டிருக்கு. 72க்கு முன்னுக்கு ஒரு 20% போல் அவர்கள் சிறுதோட்ட உடைமையாக மாற்றிக்கொண்டார்கள் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிருப்பார்.
பிறகு 72ஆம் ஆண்டு சிறுதோட்ட உள்ள பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னண்டா, பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற கம்பெனிகள் நடைமுறை, அவர் போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வச்சு அந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து அவர்கள் பெரிய அளவில் ஒரு 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 நிர்வாகத்தை செய்து தோட்டத்தை நடத்துவார்கள். சிறுதோட்டம் என்கின்ற போது அப்படி இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒருவருக்கு, ஒரு குடும்ப தலைமையிலான ஒரு குடும்பத்துக்கு குறிப்பிட்ட அளவான காணியை அப்படியே பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். அவர்கள்ட்ட இருந்து அறுவடையை மட்டும்தான் வாங்குவார்கள். கம்பெனிக்கு வாங்கி இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நான் இன்னொரு உதாரணமாக சொன்னால், ஒரு தெற்குக்கு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் உதாரணமாக ஒரு பெயர் எடுப்போம், டன்சினன் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் எடுத்துக்கிட்டு சொன்னால், அதுவே நீங்கள் மலைநாட்டு பகுதிகளில் உயர்திலை தேயிலை பகுதிகளில் சொன்னால் டன்சினன் எஸ்டேட் என்று இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த எஸ்டேட் டவுன் சவுத்தில் இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னு சொன்னால் டன்சினன் டீ ஃபேக்ட்ரி என்று தான் இருக்கும். அப்போ என்ன எஸ்டேட்டுக்கும் டீ ஃபேக்ட்ரிக்கும் வித்தியாசம் என்னென்னா, அங்கே டீ ஃபேக்ட்ரிக்கு மேலே தான் கம்பெனி, இங்கே அறுவடையிலிருந்தே கம்பெனி, வேலைக்கு வாங்குறதுலேருந்தே கம்பெனி. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உடைமையாளராக தனக்குரிய நிலமாக அவர் பயன்படுத்துகிறார்கள். தாங்கள் அறுவடை செய்து ஒரு கிலோ கொழுந்தை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. எனவே அவங்க 50 கிலோ ஒரு நாளைக்கு, அவங்க 5 கிலோ விற்றாங்கன்னு சொன்னால் 1000 ரூபா வந்துடும். ஆனால் அவங்க 20 கிலோ விற்கலாம், 20 கிலோ எடுக்கலாம், 40 கிலோ எடுக்கலாம் சுயாதீனமாக. இவர்கள் எவ்வளோ எடுத்தாலும் அவர்களுக்கான சம்பளம் வந்து 1000 ரூபாங்களை மட்டுப்படுத்தப்பட்டது கீழே தான் இருக்குது. இந்த முறைமை பிளான்டேஷன் முறைமையிலிருந்து சிறுதோட்ட முறைமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. திட்டமிட்ட அடிப்படையில் மலையகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை வைத்து கட்டமைக்கப்பட்ட இந்த பொருளாதாரம் என்பது சிறுதோட்ட உடைமையாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அது சிங்கள மக்களுக்கு காணியுடன் கூடிய பொருளாதார முறைமையாக மாற்றப்பட்டு ரத்தினபுரிக்கு கீழாக களுத்துறை, காலி இந்த மாவட்டங்கள், மாத்தறை இந்த மாவட்டங்களை நோக்கி நகர்த்தப்பட்டு அங்கிருந்து வருது. எனவே தான் இதிலிருந்து வருகின்ற வருமானம் பெரும்பாலும் இந்த மக்களை நோக்கி முதலீடு செய்யப்படுவதில்லை. அது அந்த மக்களுக்குரிய வளமையாக கொடுக்கப்பட்ட அந்த முறைமைக்கு 25% இருக்கிறது. சுருக்கமாக இந்த வரலாறை சொன்னால், பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் 100% பெருந்தோட்டமாக இருந்தது. 1972ஆம் ஆண்டு ஆகும்போது 25% சிறுதோட்டமாக, 75% பெருந்தோட்டமாக இருந்தது. 92ஆம் ஆண்டு மீளவும் தனியார் மயமாக்கும் போது 50% பெருந்தோட்டம், 50% சிறுதோட்டமாக இருந்தது. இன்றைய தேதியில் 75% சிறுதோட்டம், 25% பெருந்தோட்டமாக இருக்குது. 2050ஆம் ஆண்டு ஆகும்போது 100% சிறுதோட்டமாக்கப்பட்டு பெருந்தோட்ட முறைமை பூச்சியமாக்கப்படும். இதை நான் கனவில் சொல்லலை, இலங்கையில் ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு தேசிய பௌதிக திட்டமிடல் கொள்கை உருவாக்கப்பட்டு 2050ஆம் ஆண்டு பெருந்தோட்ட பொருளாதார முறை பூச்சியமாக்கப்படும் என்கின்ற கொள்கை அடிப்படையில் செய்யப்பட்டு வருகின்ற வேலை. எனவே இலங்கையில் இந்த பொருளாதாரம் சார்ந்த இதில் வருமானம் வருவதாக நான் நீங்கள் நினைத்து கொண்டு இந்த மக்களுக்கு இதுவாக்கி செய்யணும்னு சொன்னால் அது அவ்வாறு இல்லை. இந்த மக்களை இந்த பொருளாதார முறைமையிலிருந்து ஓரம் கட்டுகின்ற நடைமுறை தான் இருக்குது. இந்த பொருளாதாரத்தால், இந்த பொருளாதாரம், அதாவது நீங்கள் சொன்னோம் ஏற்றுமதி பொருளாதாரத்தால் வந்து நாட்டுக்கு வந்து நன்மையாக இருக்குது, வெளிநாட்டு அந்நிய செலவழி வந்து கொண்டு இருக்குது. ஏன் அது மக்களுக்கு போய் சென்றடையுது? இந்த மக்களை தான் இந்த நாட்டு மக்களாக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்குது. திரும்பவும் அந்த என்ற அந்த நான் கண்டுபிடிக்க வச்சிருக்கிற அந்த விஷயத்தில் தான் இருக்குன்னு சொன்னால், இவர்கள் இந்த நாட்டுக்கு வருமானம் இவர்கள் உழைக்கிறார்கள் அல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த தொழில்துறையில் வருகின்ற வருமானம் இந்த நாட்டின் செல்வத்துக்கு, இந்த நாட்டின் அபிவிருத்திக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த மக்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் அல்ல. இவர்கள் வேலை முடிந்ததும் போக வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் இருக்குது. 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தேசிய கொள்கை எல்லாம் கூட இவர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக தான் எழுதப்பட்டிருக்கிறது பாலிசிஸில். இந்த மக்களை இன்னும் வேலையாட்களாக, இன்னும் கூட வேறு நாட்டிலிருந்து நாட்டுக்கு வேலைக்கு வந்தவர்களாகத்தான் பார்க்கிறார்களே தவிர, இந்த நாட்டை முழுமையான குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு ஏனையோருக்கு இருப்பது போல இவர்களுக்கு இந்த நாட்டின் மீது இறைமை இருக்கிறது, இவர்களுக்கு உரிய வீடு வழங்கப்பட வேண்டும், உரிய போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது போன்ற எண்ணப்பாடு, மன எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன். இதில் அந்த மன எண்ணம் வராதனால அது சட்டத்தினூடாக, நடைமுறையினூடாக, செயற்பாட்டினூடாக நடைமுறைக்கு வராதாக இருக்குது. மலைய மக்கள்கிட்ட தொழில் வாய்ப்பை பற்றி சொல்கிறீங்களா? அதாவது அரசாங்கம் எந்த அளவுக்கு மலைய மக்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கி இருக்குது, அல்லது வந்து தொழில் வாய்ப்பு அந்த மலையகத்தில் ஊக்குவிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பிரஜையாக இல்லாத போது அரசு வேலையை பெற முடியாது. இந்த நடைமுறை 1980கள் வரைக்கும் இருந்தது. நிறைய பேர், எங்களுக்கு 1-2 பேர் சிட்டிசன்ஷிப் இருந்தவங்க அதை எடுத்தாங்களே தவிர, நிறைய பேர் வந்து அரச வேலைகளுக்கு 1948க்கு பிறகு
1970கள் வரைக்குமான காலப்பகுதியில் அரசு சேவையில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை இல்லை என்று சொல்லலாம். 1-2 மிச்சம் உருவா 1-2 தவிர சொல்லலாம் அரசு சேவையில் இணைவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் அந்த நாட்டு குடிமக்கள் இல்லையே. உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லாட்டி என்னட்டு வர முடியாது. அதற்கு பின்னதாக வந்த வளர்ச்சியில் இப்போது கணிசமான அளவு இந்த அரசு சேவையில் இணைக்கப்படுகிறது. ஆனால் அது மலையக மக்களுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் அப்படி இப்படி இல்லை, டீச்சிங்கை தவிர. இந்த பிஎஸ்சிடிபி என்ன சொல்லப்படுற ஸ்டேட் ஸ்கூல் டீச்சிங் அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர்ஸ் அங்கே உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதற்காக சில சிறப்பு ஏற்பாடுகளாக அது வழங்கப்பட்டிருக்கிறது தவிர, அவை தவிர ஏனைய எல்லா போட்டி பரீட்சைகளையும் கலந்து கொண்டு தான் இந்த மக்கள் அரசு வேலை வாய்ப்புகளில் வரணும். அதை விட்டுட்டு தொழிலாளர்கள் நிலைமையை பார்த்தால் இன்று தொழிலாளர்கள் இந்த இந்த ஷிஃப்ட் நடைபெறுவதன் காரணமாக இந்த பெருந்தோட்ட முறைமை சிறுதோட்ட முறைமையாக மாற்றப்பட்டு வருவதனால இவர்களுக்கு அங்கே தொடர்ச்சியாக இருப்பதன் மூலமாக எந்த விதமான சான்றும் இல்லை, அவங்க இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் அவங்களுக்கு இல்லை. காணி இல்லை, வேலை செய்ய முடியாது, தனது தொடர்ச்சியாக வேலை முடியாது. எனவே தொடர்ச்சியாக தோட்டங்களில் வேலை செய்ய முடியாத இளைஞர் யுவதிகள் அதை விட்டு வெளியேறுகிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறை அதில் தான் இப்போ தொழிலாளர் எண்ணிக்கை 1 லட்சமாக குறைஞ்சிருக்குது. முந்தைய 5 லட்சம் 6 லட்சமாக இருந்தது. மறுபக்கமாக சிங்கள மக்களிடத்திலே சிறுதோட்ட உடைமையாளர்கள் 40,000 இன்றைக்கு 5 லட்சம் வரைக்கும் கூடி இருக்குது. எனவே எந்த காலகட்டத்தில் சொல்கிறீங்க இது? 48ஆம் ஆண்டுக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு இந்த 75 ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய மாற்றம் தான் அந்த பெருந்தோட்ட முறைமையில் அப்படி ஷிஃப்ட்டை மாறி இருக்கு. எனவே இவர்களுக்கு பெருந்தோட்டங்களை வேலை செய்ய முடியாத தொடர்ச்சியாக வருகின்ற தலைமுறை படித்தவர்கள் ஓரளவு அரசாங்க தொழிலோ அல்லது வேறு தொழில்துறை தனியார் தொழில் சேர்ந்தவர்கள் அதற்குரிய கல்வி தகுதியை பெற முடியாதவர்கள், அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்வோர்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த வீட்டு வேலைக்கு செல்வது. இந்த கடந்த கிட்டத்தில் கூட ஒரு பத்திரிகை கட்டுரை ஒன்று பார்த்தேன். எங்கள் நிலைமை என்னன்ற மாதிரி இந்த வீட்டு வேலை தொழில் செய்வோரெல்லாம் பற்றிய ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு கடைச்சி பந்திகளாக வேலைக்கு போகிறது, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் கேஷியராக அது மாதிரி வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி வேலைக்கு. அது இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த 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 பெருந்தோட்டத்துறை வருமானம் குறைந்த இவர்களுக்கு வருமானத்தை குறைவாக தருகின்ற நாட்கூலியை தருகின்ற துறையாக இருந்த போதும் கூட இது ஒரு ஃபார்மல் செக்டர். அது ஒரு முறை சார்ந்த கம்பெனிக்கு கீழாக பேர்லாம் பதிஞ்சு அவங்களோட பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பெல்லாம் இருக்கிற ஒரு முறைமையாக இருந்தது. EPF ETF அது மாதிரி அதிலிருந்து மாறி இவர்கள் சிதறி இன்ஃபார்மல் செக்டராக எங்கெல்லாம் வேலை செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது, எந்த விதமான முறையான பதிவுகளுக்கும் இல்லாத ஒரு முறைமை கீழே மாற்றப்படுகின்ற ஒரு சமூகமாகத்தான். சுருக்கமாக சொன்னால் இந்த சமூகம் பெருந்தோட்ட கட்டமைப்புக்கு கீழே வருமானம் குறைவாயினும் கூட ஒரு செறிவாக ஓரிடத்தில் ஒரு இருப்போடு இருந்த மக்கள் வர வர இவர்கள் சிதறுண்ட சமூகமாக ஸ்கேட்டர்ட் கம்யூனிட்டியாக மாறிக்கொண்டு வருகிறார். இப்போ நீங்கள் இந்த சமூகம் இந்தியாவிலேருந்து ஆரம்பத்தில் இந்தியாவிலேருந்து வந்த சமூகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாவிக்கிற வசனம் IOT, இந்தியன் ஒரிஜின் தமிழ் என்ற வசனம் தான் அவங்க மலைய தமிழர்களுக்கு உபயோகிக்கிறாங்க. இந்தியா இப்போ என்ன செஞ்சுருக்குது உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு? இந்தியா சில வீடுகளை கட்டி கொடுத்துருக்கலாம். அதை விட நான் எதிர்பார்க்குறது மாறி இந்தியா என்ன செய்யணும், இந்தியா ஏன் செய்யணும்? இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி மாத்திரமல்ல, இந்தியாவிலிருந்து மலேசியா நோக்கி மக்கள் போனார்கள், தென் ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள், கரிபியன் தீவுக்கு போனார்கள், உலகம் முழுக்க மக்கள் காலித்துவ ஆட்சி காலத்தில் போனார்கள். அந்த வகையில் இலங்கையை நோக்கியும் வந்தார்கள். இந்தியாவுக்கு ஒரே ஒரு பொறுப்பு இருக்கிறது, இவர்களை பிரித்தானிய காலத்தில் இந்தியா அனுப்பி இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. பிரித்தானியத்துக்கு ஒரு கரிசனை அன்பு இருக்கலாமே தவிர பொருளாதார ரீதியாக மேம்பாட்டுக்கு ஒன்று செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட மக்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள், 5 லட்சம் மக்களை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த ஒப்பந்தத்திலே ஒரு கிளியரான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்கள் எங்கள் பகுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், மிச்ச பகுதியை ஸ்ரீலங்கா வச்சுக்கொள்ளணும். அப்போ மிச்சம் இலங்கை வைத்துக்கொள்ளணும் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு உள்ளவங்களுக்கும் இந்தியா செய்யணுன்ற எதிர்பார்ப்பு எந்த அளவு சரி? எனக்கு அப்படி கேள்விதான் நான் வைப்பேன். ஆனால் அதையும் தாண்டி 5 லட்சம் மக்கள் இப்போ இந்த காலத்தில் 64 74 காலப்பகுதிகளில் 84 வரைக்கும் காலப்பகுதி வரைக்கும் ராமானுஜம் கப்பல் நிறுத்தப்படும் வரைக்கும், மறுபக்கமாக சொன்னால் இலங்கையில் உள்நாட்டு போர் உக்கிரமடையும் வரை மலையக பகுதிகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பி செல்லுகின்ற சனத்தொகை போய்கொண்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பார்க்குற வரைக்கும் 80கள்லாம் போய்கொண்டு தான் இருந்தாங்க, லட்சமாக. அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறிப்பிட்ட அளவான மக்களை இந்தியா மீள பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பொறுப்பேற்று முடிஞ்சுது. எஞ்சியிருக்கிற மக்களுக்கு இந்தியா விருப்பம் என்றால் ஏதாவது செய்யலாமே தவிர இந்தியா தான் முழுக்க செய்யணும் என்றால் இலங்கை பொறுப்பெடுத்துக் கொண்ட அரசுக்கு இலங்கைக்குரிய பொறுப்பு என்ன? அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இலங்கைக்கு இருக்குதானே. அதையும் தாண்டி இந்தியா வீடமைப்பு திட்டத்துக்கு உதவி செய்திருக்கிறது. 15,000 14,000 வீடுகளுக்கான
இருக்குது, கல்வி வாய்ப்புக்கு ஆங்காங்கே உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறு அளவான உதவி செய்யப்படுகிறதே தவிர அதைவிட அதிகமான பெரும் எதிர்பார்ப்பை இந்தியா மீது கொள்வது என்பது இலங்கையின் பொறுப்பை நாங்கள் தட்டி விடுகிறோம் என்பதாக தான் எனக்கு நான் அப்படி விரும்பல. இலங்கை இந்த மக்கள் இலங்கை பொறுப்பெடுத்து இலங்கை செய்யணும் என்பதுதான் சரி. நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்டா, இலங்கை அரசாங்கத்திட்டேருந்தான் இலங்கை சில மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணோட்டம் என்னென்னா, இவங்க இந்தியாவிலிருந்து வந்தார்கள், இந்தியா செய்ய வேணும்ன்ற முதலாவது. இரண்டாவது விஷயம் வந்து இவங்க இந்தியா வந்து இவங்களோட கூட இருக்கிறதுல இந்தியா வந்து இவங்கள தேவையான மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது, சந்தேகமான கண்ணோட்டம். அந்த பயன்படுத்துவார்கள் என்கின்ற கண்ணோட்டம் இருந்ததுனால தான் குடியுரிமை பறிக்கப்படுது. அது விஷயம் வேறு. அதெல்லாம் ஆண்டு கடந்து 200 ஆண்டுகள் கடந்து இவர்கள் இப்போ நான் திரும்ப வலியுறுத்துகிறேன், நீங்கள் இலங்கை மலையக தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கிற வாரம். இந்த மக்கள் நல்ல சிங்கள மொழி பேசுகின்றவர்களாக மாறிவிட்டார்கள், இலங்கையராக முழுக்க இயங்குகிறார்கள், ஆளுகின்ற அரசாங்கத்தை அமைப்பதில் அதிகளவான பங்களிப்பு செய்கிறார்கள். இந்த முறை நுவரெலியா மாவட்டத்தில் அதிகமான ஆசனங்களை பெறுகின்ற கட்சியாக இப்போ இருக்கிற அரசாங்கம் வச்சிருக்காங்க. யாருக்கும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வாக்களிக்கலையா? ஒரு அரசியல்வாதியாக திலகரவர்களே, நீங்கள் ஒரு அரசியல் தீர்வாக என்ன தீர்வை நீங்கள் இந்த மலைய தமிழர்களுக்கு உங்களால் நீங்கள் காண்றீங்க எதிர்காலத்தில்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 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 நீங்கள் இலங்கை தமிழரோட கேள்வி. இங்கே எல்லோரும் அதிகார பகிர்வு என்ற உடனே எந்த அடிப்படையில் இருந்து அந்த அதிகார பகிர்வை பற்றி சிந்திக்கிறார்கள் சொன்னால், இலங்கையில் எழுந்த உள்நாட்டு யுத்தத்தின் அடிப்படையிலிருந்து அவங்க அதை பேச பார்க்குறாங்க. அது தீர்வு ஓகே இருப்பாங்க, அது தனியாக பிரித்து கொடுக்கும். அதிலிருந்து வரதான் முஸ்லீம் அழகு. இல்லாட்டி என்னது தென்கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்திய முஸ்லீம் அதை வாங்கிட்டு என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தென்கிழக்கு முஸ்லீம் அழகு சரி, அப்போ பானந்துறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீர்வு என்ன அதுக்கு வரப்போகுதான்ற ஒரு கேள்வியெல்லாம் வருகிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் பூகோள அடிப்படையில் நான் அரசியல் ரீதியாக பார்ப்பது என்று சொன்னால், இந்த மக்களுக்கு உள்நாட்டு நிர்வாகத்தில் பங்கேற்கின்ற அதிகாரம் வேண்டும், உரிய கிராம சேவகர் பிரிவுகள் வேண்டும், உரிய பிரதேச செயலகங்கள். எங்களுக்கு பிரதேச செயலகத்திலே எங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லை, பிரதேச செயலகங்கள் வேண்டும், பிரதேச சபைகள் வேண்டும். ஏன்னா சிங்கள மக்களோடு இரண்டரை கலந்து வாழ்கின்ற இந்த பகுதி மக்கள் நுவரெலியா மாவட்டத்தை மையப்படுத்தி தனியலகன்று வாங்கி கொண்டால் களுத்துறையில் இருக்கிற மலைய தமிழர் பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? எனவே களுத்துறை மக்கள் தமிழ் மக்களும் வாழக்கூடிய அவங்களையும் உள்வாங்கக்கூடிய பிரதேச சபை அலகுகள் உருவாக்கப்படும். கிராம சேவகர் அளவு அப்போ கிராம சேவகர் பிரிவுகளும் பிரதேச செயலக பிரிவுகளும் அவர்களுக்கு நிர்வாகத்தை கொடுக்கும். பிரதேச சபைகளில் அவர்களை முறையாக உள்வாங்கும் போது அவர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு வரும். எனவே அரசியல் அதிகார பகிர்வும் நிர்வாக அதிகார பகிர்வும் இந்த மக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலே வழங்கப்படும். எனவே அந்த பிராந்தியங்களில் வாழக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் அந்த பகுதிகளில் சுதந்திரமாக வாழ்வார்கள். அதிலும் இல்லை என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ பிரதேச சபைகள் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் அம்பகமுவ பிரதேச சபை தான் இன்றைக்கு அம்பகமுவ, மஸ்கிலிய, நோவுட் என்கின்ற 3 பிரதேச சபைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நுவரெலியா மாவட்டம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த 3 பிரதேச சபைகளிலும் உருவாக்கக்கூடியதுக்கு முன்பதாக அம்பகமுவ பிரதேச சபைக்கு இருந்த சனத்தொகை வந்து 2,20,000. 2,20,000 ரூபாய்க்கு ஒரு 20,000 சனத்தொகைக்கு ஒரு பிரதேச சபை தான், ஒரு பிரதேச செயலகம் தான். அந்த பிரதேச செயலகத்தும் கடுமையான போராட்டத்தினூடாக முன்வைக்கப்பட்ட ஊடாக இப்போ ஒரு புதிய பிரதேச செயலகம் நோவுட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்கப்பட்டது கூட போதாது. இப்போ நாங்கள் 2 கேட்டால் 1 தான் கொடுக்குறாங்க, 4 பிரதேச சபை கேட்டால் 3 தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் அப்போ அவங்களுக்கு பிரதேச சபைகள் உருவாக்கப்படுது. இப்போ தான் நோவுட் பிரதேச சபை என்ற ஒரு பிரதேச சபை உருவாக்குறது, மஸ்கிலியா பிரதேச சபை என்ற ஒரு பிரதேச சபை உருவாக்கு. அப்போ அவங்க மக்கள் அந்த மக்களோட பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவர்கள் அதே மாதிரி நுவரெலியா என்கின்ற பெரிய பிரதேச செயலத்துக்கு கீழாகத்தான் 2,50,000 சனத்தொகை. அது இப்போ கொட்டகலை பிரதேச சபையோ அகரபத்தன பிரதேச சபை உருவாக்கப்பட்டிருக்கு. தலவாக்கலையில் ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் இப்போ 2015க்கு பின்னான அபிவிருத்திகளை நான் சொல்கிறேன். அதில் வருகின்ற போது அவர்களுக்கான தேவையை அங்கே நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி இவர்கள் இந்த உள்நாட்டு நிர்வாகத்தில் உள்நாட்டு பிரதேச சபைகளிலும் அல்லது அவங்களுடைய அரசியல் அதிகார சபைகளிலும் பங்கேற்று அவர்களையும் பங்கேற்றுக் கொள்கிற அவர்களையும் உள்வாங்கி கொள்ளுகிற ஒரு முறைமை தான் இவர்களுக்கான அரசியல் தீர்வு. திலகரவர்களே, நீங்கள் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தில் இருந்தீங்க. பாராளுமன்றத்தில் இருந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த மலைய தமிழர்களுக்காக? இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு பாராளுமன்றத்தில் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக என்ன செஞ்சுருக்கீங்க? உங்களோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இந்த உரைகளின் ஊடே சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் நான் தலை போட்ட விஷயங்கள் தான் பிரதேச சபை சட்டத்தை திருத்துவதற்கான பிரேரணை முன்வைத்தது.
பிரதேச செயலகங்களை அதிகரிப்பதற்கான பிரேரணை முன்வைத்தது. தோட்ட சுகாதார முறையை பொது சுகாதார முறைமைக்கு கீழே கொண்டு வர்றது முதலான 9 பிரேரணைகளை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் மிக குறைந்த காலத்தில் அதிகளவான பிரேரணையை சமர்ப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த நீண்ட அறிக்கை இதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டலாம், பார்க்கலாம். இந்த சுகாதாரம் தொடர்பான அறிக்கையெல்லாம் இதன் ஊடாக நான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நேரம் நாங்கள் பேசின விஷயங்கள் எல்லாவற்றையும் எப்படி ஜனநாயக முறைமைப்படி பாராளுமன்றம் ஒன்றின் ஊடாக இந்த மக்களை இந்த தேசிய நீரோட்டத்திற்குள் உள்வாங்குவதற்கான நடைமுறைகள் என்ன, பிரிந்து போகின்ற நடைமுறைகள் இல்லாமல் உள்வாங்குகின்ற நடைமுறை என்ன என்பதுதான் என்னுடைய நோக்கமாகவும் செயற்பாடாகவும் இருந்திருக்கிறது. அதை நோக்கித்தான் இப்போவும் சொல்லுவேன். சிங்கள மக்களை சிறுதோட்ட உடைமையாக்க வேண்டாம் என்பது என்னுடைய கோரிக்கை அல்ல. மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களையும் சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்குங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை. இவர்களையும் அவர்களுக்கு மட்டும் கொடுங்கிறது அல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடாது என்பதல்ல, இவர்களையும் ஆக்குங்கள். ஏன்னா அவர்களைப் போல தான் இவர்களுக்கு 200 வருஷம் அனுபவம் இருக்குது, இல்லை நல்லா வாழக்கூடியவர், இந்த தொழிலுக்குள்ளே இருந்தவர் இவர்கள். அப்போ இன்க்ளூசிவ் தான் என்னுடைய கோரிக்கை என்பது, இன்க்ளூசிவ் தான். எனவே பாராளுமன்றத்தில் இருந்த நடைமுறைகள் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் என்னுடைய பிரேரணைகள், என்னுடைய உரைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் இவர்கள் எப்படி தேசிய நீரோட்டத்துக்குள் கொண்டு வருவது என்பதை தான் கவனமாக இருக்கிறது. இப்போது பாராளுமன்றத்தில் இல்லாமல் வெளியே இருக்கின்ற போதும் கூட என்னுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது இதே தான். இதனை நான் எதிர்கால திட்டமாக என்ன இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த அரசியல் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று தானே, தொடர்ச்சியாக ஒரே ஆக்கள் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த பதவிகளை அப்படிங்கிறது. எனக்கு அந்த பதவி மோகம் கிடையாது. நான் இப்போது மலையக அரசியல் அரங்கம் என்கின்ற அமைப்பின் உருவாக்கி அது கட்சி தலைவர் செயலாளர் என்கின்ற கட்டி பிடிச்சி கொண்டு அந்த பதவியை கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாமல் பொது மக்களோடு இணைந்ததாக இந்த கருத்தியலை கொண்டு செல்வது, இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்வதன் ஊடாக இந்த புத்தகங்களில் எல்லாம் நான் அதைத்தான் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த மலையகத்தில் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றன. இப்போ உதாரணமாக சொன்னால் முகவரி என்கின்ற விஷயம் எங்களுக்கு இல்லை, அதை எப்படி எடுப்பது, அது தொடர்பான உரையாடலை செய்வது. இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மலையகம் 200ங்கிற கோட்பாட்டு கீழே பெரிய கூட்டமெல்லாம் இந்தியாவிலேருந்துலாம் வச்சு நடத்தாங்க. நாங்கள் 24 தலைப்புகளில் எடுத்து இந்த மலையக பிரச்சனைகளை ஒவ்வொரு உரையாக செய்தோம். அதுக்கு விசேஷமானவர்களை கூட்டு வந்தோம். இப்போ சிறுதோட்ட உடைமை தொடர்பாக நான் சொல்வது ஒரு புறம் இருக்க, விக்டர் ஐவன் நம்ம எல்லாருக்கும் மறைஞ்சு போட்டார், அவர் ஒரு ஆய்வாளர். அவரை வச்சு இந்த சிறுதோட்ட உடைமையாளர் இந்த மக்கள் எப்படி கொடுக்கப்படணும், அவர் காலியில் உள்ளவர், அவர் நடைமுறை சார்ந்த அனுபவங்களோடும் அங்கு உள்ள சிங்கள மக்கள் எவ்வாறு இதில் நன்மை பெறுகிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்கள் அரங்கத்தில் அவர் பேசுகிறார், அவர் முன்வைக்கிறார். அப்போ நான் அதை நான் இனவாதமாக பார்க்கல, அந்த சமூகத்திலிருந்து உள்ளவர்களை கொண்டு வந்து நாங்கள் அவங்கள வச்சு செய்கிறோம். அதே போல் இந்த குடிநீர், இப்போ குடிநீர் சர்வீஸ் எங்களுக்கு இல்லை, தேசிய நீர்வளங்கள் வடிவ அதில் பணியாற்றக்கூடிய அறிவுள்ளவர்களை வைத்து இந்த இளைஞர் யுவதிகளுக்கு அந்த அறிவூட்டல் வேலையை செய்வது. காணி சம்பந்தமான பிரச்சனைக்கு காணி சம்பந்தமான சட்டத்தரணிகள் அவர்களை வச்சு கொண்டு செய்கிறது. எல்லை மீள் நிர்ணயம் என்றால் எல்லை மீள் நிர்ணயம் எப்படி வட்டார அமைப்பு முறை வைக்கிறது, தேர்தல் முறை, அதில் ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களை ஒன்றிணைத்து அமைப்பாக செயற்படுவதை விட அவர்களது அறிவை இவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக செய்கிறோம். அதில் களத்துக்கு செல்லுகின்ற பணியை நான் செய்கிறது. ஏன்னா சில நேரங்களில் கல்வியாளர்களாக ஆய்வாளர்களாக இருப்பவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கருத்து சொல்லுவார்கள், அல்லது தங்களது கட்டுரைகளில் கருத்து சொல்லுவார்களே தவிர களத்திற்கு கொண்டு செல்வது அவர்களது வேலையாக இருக்க வேலை செய்யவும் முடியாது, சில நேரம் விரும்பவும் மாட்டார்கள். அந்த பணியை நாம் அணியில் சுமந்து கொண்டு நாங்கள் களத்துக்கு போவோம். நான் கடந்த வாரம் கூட ஒரு பயிற்சி நெறி அங்கே 20-30 இளைஞர்களை அழைச்சி அவங்களுக்கு இந்த அரசியல் சார்ந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பது. அடுத்த கட்ட மலையக அரசியல் என்னவாக இருக்க வேண்டும். எனவே 4 விஷயங்களை முன் வச்சு நாங்கள் செய்கிறோம். முதலாவது அறிவார்ந்த அரசியலை உருவாக்குவது. நீ அது சரியில்லை இது சரியில்லை என்று நீளத்தையோ உயரத்தையோ கட்டையோ வச்சு அரசியலை விமர்சனம் செய்து கொண்டிருக்காமல் அறிவார்ந்த அரசியல் உரையாடல் ஒன்றை ஏற்படுத்துவது முதலாவது. 2வது மாவட்ட எல்லைகளை கடந்த மலையக அரசியல். அதாவது நுவர்லியா மாவட்டத்தில் எம்பி கிடைக்கும் என்பதற்காக நுவர்லியா மாவட்டத்தை மையப்படுத்தி ஒரு அரசியலை செய்யாமல் எல்லா மாவட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நான் இப்போ இந்த சட்டத்தை சொல்லப்பட்டிருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் அதை கொண்டு செல்வதற்கு. அதனால தான் எங்களோட இந்த மாநாடுகள் அல்லது இந்த செயலமர்கள் எல்லாத்தையும் நாங்கள் நுவர்லியில் ஒன்று செய்வோம், கண்டியில் ஒன்று செய்வோம், மாத்தலையில் ஒன்று பதிலில் ஒன்று அப்படி மாறி மாறி செய்கிறது என்று சொன்னால் அவங்க எல்லாத்தையும் உள்வாங்கிறது. அதே போல் ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்களையும் அரவணைச்சு கொண்டு போகுது. ஏன்னா பெண்கள் கணிசமான பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பை மலையகத்தில் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே ஆட்சி அதிகாரம் என்று வருகிற போது அவர்களுக்கும் எம்பவரிங் தேம், அவங்களுக்கும் அதை செய்கிறது. அதே போல் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுது, பிரிட்ஜிங். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அரசியல் இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் அதை தான் செய்கிறேன். சுருக்கமாக சொன்னால், நானே அந்த பதவிக்கு போட்டியிட்டு வந்து கொண்டு அந்த
பதவியில் இருக்கணும் என்பதை விட இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த தளத்தை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை அரசியலை உருவாக்குகின்ற போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்திலெல்லாம் கேப்ஸ் இருக்கிறது, அது எவ்வாறு நிரப்பப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது தான் இப்போது பணியான செய்து. இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து மலையக மக்களின் பிரச்சனைகள், உரிமைகள், அவர்களது எதிர்காலம் பற்றிய விடயங்களை தெளிவாகவும் விவரமாக கலந்துரையாடிய மயில் வாகனம் திலகராஜ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மற்றொரு பொருண்மியம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை எங்கள் அட்வொகேட்டா பொருண்மியம் நிகழ்ச்சியில் மற்றும் அது போன்ற பல நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்துகிறோம். அத்துடன் உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால், பொருளாதாரம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு அறிந்து கொள்ள தேவை அல்லது எங்களது நிகழ்ச்சியில் ஏதாவது உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒரு பொருண்மியம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எதிர்பார்த்து வணக்கம் கூறி விடுகிறது. நன்றி.